அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன எல்லாருமே சொல்ல ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் தேவனை துதித்தார்கள். என்ன பண்ணாங்க? தேவனை துதித்தாங்க. துதிக்கும் பொழுது, தேவனை பாடி துதிக்கும் பொழுது கர்த்தர் சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரத்தை என்ன பண்ணாராம்? அசைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, பவுலும் சீலாவும் ஜெபித்து. என்னது? பவுலும் சீலாவும் எப்போ? சட்டை கிழிச்சு, முதுகு காலு உடம்பு எல்லாம் பெரம்பால அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு, என்னது? அவமானப்படுத்தப்பட்டு அவர்களை அவருடைய கால்களை தொழுமரத்தில் கட்டி ஜெயிலில் போட்ட போது அவங்க என்ன பண்ணாங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஜெபம் பண்ணது கொஞ்சம் லேட்டா ஆச்சுனாலே அடுத்த நாள் ஜெபம் பண்ண மாட்டோம். ஒரு பலவீனம் கொஞ்சம் தலைவலி வந்துட்டாலும் என்ன பண்ண மாட்டோம்? ஜெபிக்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம், ஆராதனைக்கு வர மாட்டோம். ஆனா பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்களா? ஜெபித்து தேவனை துதித்து பாடி ஆராதிக்கும் போது அவருடைய கட்டுகளை கட்டவிழ்த்தார். ஆமென். அல்லேலூயா. அவர்களுடையது மாத்திரமல்ல, அங்கே இருந்த எல்லாருடைய கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டது. ஆமென். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மால தான் இல்லை, என்னால தான் என் வீட்டில் இருக்கிறவங்க கட்டுகள் கட்டவிழ்க்கப்படலை. இது எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? என் வீட்டில் இருக்கிறவங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம், என் வீட்டில் இருக்கிறவங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடாததுக்கு காரணம், என் வீட்டில் இருக்கிறவங்க அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் யார் தெரியுமா? நான் தான். யார் தான்? நான் தான். வாயை காணமே, வாயை காணமே. கர்த்தர் உங்களுக்கு கோடி ரூபாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதுக்கு வாய் இருக்கும், ஆனா ஜெபிப்பதற்கு வாய் இருக்காது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபித்து பாருங்க, உங்க மூலமா அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் கட்ட வைப்பார். அல்லேலூயா. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அவன் அப்படி பேசிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், அதனால எனக்கு மனசு ரொம்ப குஷ்டமா போச்சு. எப்படி? என்ன போச்சு? அதனால என்ன பண்ண அப்படின்னாக்கா, நம்ம ஜெபம் பண்ணவே மாட்டோம். நம்ம கேட்டோம், என்ன சிஸ்டர், என்ன பிரதர், ஜெபம் பண்ணா? அட என்ன பாஸ்டர், ஒரே கஷ்டம் 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 கஷ்டம். ஜபிக்க எங்க மனசு வருது அப்பதான் ஜபிக்கணும். எப்பதான் ஜபிக்கணும்? உனக்கு எப்போ கஷ்டம் வருதோ அப்போதான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நீ சந்தோஷமா இருக்கும்போது என்ன பண்ணணும்? சங்கீதம் பாடணும். சந்தோஷமா என்ன பண்ணணும்? சங்கீதம் பாடணும். சினிமா பாட்டு இல்லை, சரியா? பாஸ்டர் சொல்லிட்டாரு அப்ப என்ன பண்ணோம்? அந்த பாட்டு கிடையாது. அல்லேலூயா. நமக்கு சொல்லவே வேண்டாம், சொல்லாமே நம்ம பாடிட்டு தான் இருப்போம், சரியா? இன்னும் பாஸ்டர் சொல்லிட்டு இன்னும் சந்தோஷம், அப்படி தானே? அப்படி அல்ல. நாம் சந்தோஷமா இருக்கும்போது சங்கீதம் பாடணும், நாம கஷ்டமா இருக்கும்போது நீ நல்லா ஜெபம் பண்ணணும். அப்படி செய்து பார், உன் வாழ்க்கை மாறுவதை அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பலவீனப்பட்டு இருக்கிற சகோதரி தீபா, நம்ம விஜயக்காவுடைய பேரன் யஷ்வந்த், பேத்தி தீக்ஷனா தானே பெரிய பேரு? லக்ஷனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது ரெண்டு பேரும். நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா பேரை நுழைய மாட்டேங்குதுமா, வைக்கிற பேருகளை நுழையவே மாட்டேங்குது. சரி, யஷ்வந்த் லக்ஷனா, கரெக்டா? சோதரம், சரியா? இவங்களுக்காக நம்ம ஜபிக்க வேண்டியது நிறைய பேர் இருக்கிறாங்க, சரியா? நாங்கள் தினமும் 11 மணிக்கு அவங்களுக்காக நாங்கள் ஜபித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு 3ஆவது வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறதான அருமையான சகோதரன் சுரேஷ் அவனுக்காக, அதுக்கப்புறம் என்னுடைய நண்பனும் ஊழிய காரணமாக இருக்கிற அவனுடைய மகன் ஆனன், அவனுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம ஜபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம்.
பிறந்தநாள் காண்கிற அந்த மகனுக்காக மகளுக்காகவும் ஜெபம் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் பலவீனப்பட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு யார் யாரெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவரே நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன் அப்படி யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. நாதன், அவருடைய மனைவி, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஸோ உங்கள் மனசில் யார் யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய கட்டுகளை கட்டவிழ்ப்பார். ஆமென். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த போது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை கர்த்தர் எடுத்தாராம். ஆமென். அல்லேலூயா. அது கூட சவுண்ட் பாஸ் கூட ஆமென் அப்படி சொல்லுது. ஆமென். ஸோ அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாத்துறது மாத்திரம் அல்ல, அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, முதலாவது பிறந்த நாள் காண்கிற அருமையான பிள்ளைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, 2 பேரும் எழுந்து இல்லைங்க. ஸ்தோத்திரம். 2 பிள்ளைகளை விட கரத்தில் ஒப்புக்கணும். ஜெர்ஷன் 2 பேரையும் ஒப்புக்கெடுக்கிறோம். ஆண்டவரே, லூக்கா 2:52 படி இந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, லூக்கா 2:52 படி ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி ஆண்டவரை ஞானத்தினாலே கர்த்தர் இந்த பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தானியேல் 1:17 படியாக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் சகலவித அறிவினாலும் ஞானத்தினாலும் சாமர்த்தினாலும் இந்த பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பி நடத்தும்படியாய் ஜெபிக்கிற வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டுகிற நல்ல தெய்வம், இந்த பிள்ளைகளை உடைய கரத்தில் எடுத்து நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியே செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதே நேரத்தில் ஆண்டவரை பலவீனப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. யார் யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உம்முடைய பலன் உண்டாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் பலனற்றவர்களாக இருக்கும்போது நாங்கள் பலன் உள்ளவனாய் மாறும்படியாக கர்த்தாவே, ஆண்டவரை நீர் மறுத்தீரே, இயேசுவின் ரத்தத்தை இந்த பிள்ளைகள் மேலெல்லாம் தெரிக்கிற ஒவ்வொருவரும் சாட்சியாய் வந்து இந்த ஜெப வீட்டிலே நிற்கத்தக்கதாக கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வேற ஏதாவது அறிவிக்க வேண்டியது இருக்கா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் எல்லோரும் அந்த வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். கிருபை பெருகும்படியாய் இன்னொரு தடவை வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும், நல்லா புரிந்து கொள்ளுங்க, யார் மேல பூரண கிருபை இருந்தது அப்படின்னா அப்போஸ்தலர்கள் மேலே. ஏன் அப்போஸ்தலர்கள் மேல் அந்த பூரண கிருபை இருந்தது அப்படின்னா அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பலமாய் பிரசங்கித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலை குறித்து யாரெல்லாம் பிரசங்கிக்கிறார்களோ, யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பரிபூரண கிருபை உண்டாகிருக்கும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த உயிர்த்தெழுதலை பற்றியே பேசுகிறாங்க இல்லையா? நடுவில் பேசுகிறதே கிடையாது. ஒரு சில சபையில் பேசுறதும் கிடையாது. இந்த நாள் கூட பேச மாட்டாங்க.
வேற ஒரு வார்த்தையை எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, எது ரொம்ப முக்கியம் அப்படிதுமா, இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை குறித்து நாம தியானிக்க வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். இந்த உயிர்த்தெழுத இந்த இயேசுவை யாரெல்லாம் பேசுறாங்களோ, யாரெல்லாம் சொல்றாங்களோ, யாரெல்லாம் தியானிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில பூரண கிருபை உண்டாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் நீங்க பூரண கிருபையை பெற்றுக்கொள்ள விரும்புவீர்களா? புலம்பல்ல வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை. சரியா? இந்த கிருபை தான் ஒவ்வொரு நாளும் உங்களை என்ன நடத்திட்டு இருக்குது. அந்த கிருபையில நீங்கள் பூரணப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பத்தி நீங்க பேசணும், சொல்லணும். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இந்த உயிர்த்தெழுதலை பற்றி 44 முறை சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதல் இந்த வார்த்தையை கிரேக்க பாஷையில எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னா ஆனாஸ்டாசிஸ், ஆனாஸ்டாசிஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அப்படின்னா அப் என்று அர்த்தம், ஸ்டாசிஸ் அப்படின்னா டு ஸ்டாண்ட். அப்ப இந்த ஆனாஸ்டாசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிற்பதற்காக எழுந்திருத்தல். இந்த உயிர்த்தெழுதல் என்ன அர்த்தம்? நிற்பதற்காக எழுந்திருக்கிறது. அநேகர் எழுந்திருக்கிறாங்க ஆனா உட்கார்ந்துடுறாங்க. அநேகர் எழுந்திருக்கிறாங்க ஆனா படுத்துடுறாங்க. ஆனா உயிர்த்தெழுதல் எதற்கு அப்படின்னா நிற்பதற்காக எழுந்திருப்பது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏன் இந்த உயிர்த்தெழுதல் தேவை? ஏன் நாம நிற்கணும்? கடைசி வரைக்கும் ஏன் நிற்க வேண்டும்? ஒரு விசுவாசி நீ எதற்காக எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னா நீ நிற்பதற்காக எழுந்திருக்க வேண்டும். நாம் யாவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு நாம் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். நாம் ஞானஸ்தானம் பெறும் பொழுது, அதாவது நாம் அந்த தண்ணியிலே நாம் முழுகி நாம் எழுந்திருக்கும் போது நாம் பாவத்திற்கு மரித்து இயேசுவுக்காக பிழைக்கும்படியாய் நாம் எழுந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப எழுந்திருந்த நாம உட்காரும்படி அல்ல, படுத்துக் கொள்ளும்படி அல்ல, கடைசி வரையும் கிறிஸ்துவுக்காக நிற்பதற்காக நாம் எழுந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஏன் நிற்பதற்காக எழுந்திருக்கணும் அப்படின்னா முதலாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க உங்களுக்கு திராணி வேணும். நீ உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ விசுவாசி. உயிர்த்தெழுதல் எதற்கு அப்படின்னா நிற்பதற்கு. என்ன பண்ணதுக்கு? எதுக்கு? நிற்பதற்கு. நிற்பதற்காக எழுந்திருத்தல். நீ நிற்பதற்காகத்தான் எழுந்திருக்கிற. எதற்கு நிற்கணும் அப்படின்னா முதலாவது நல்லா புரிந்துங்க, நீங்க எதிர்த்து நிற்க.
பிசாசனுடைய தந்திரங்களை, அவன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்கள், அதை கண்டு பயப்படாதபடிக்கு தைரியமாக எதிர்த்து நிற்க நீ எழுந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. முதலாவது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி நீ எதிர்த்து நிற்க. இரண்டாவது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி அவனுடைய சதி ஆலோசனையை சகித்து நிற்க. எதற்கு? அவனுடைய சதி ஆலோசனையை சகித்து நிற்க. அதே வசனத்துல எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி முடித்து நிற்க. அவன் யுத்தம் பண்ணா வரான், ஓடு விடாம தைரியமா எதிர்த்து நின்று அவன் எந்த காரியத்தை அவன் அனுப்பினாலும் அதுல சகித்து நின்று அவனை வென்று நீ முடித்து நிற்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 6. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றுக்குமான விசுவாசத்தை பிடித்து, விசுவாசமாகிய கேடகத்தை பிடித்து நிற்கிறவர்களாக. அதாவது என்ன? தொடர்ந்து நிற்கிறவர்களாக. அல்லேலூயா. ஏன் நிற்கணும்? ஒரு விசுவாசி ஏன் எழுந்து நிற்கணும்? ஏன் அவன் பாவத்திலிருந்து அவன் மறித்து அவன் எழுந்து நிற்கணும் அப்படின்னா, அவன் ஏன் உயிர் தர வேண்டும்? உயிர் தந்த இயேசுவை ஏன் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னா, நீ எதிர்த்து நிற்க, நீ சகித்து நிற்க, நீ முடித்து நிற்க, நீ தொடர்ந்து நிற்க, எழுந்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா உட்கார்ந்துட்டா ஒன்றும் செய்ய முடியாது, படுத்துட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. மாரத்தான் ஓட்டத்தை குறித்து நீங்கள் அறிந்து இருப்பீர்கள், சரியா? கடைசி வரைக்கும் என்ன பண்ணும்? நிற்காம ஓடணும். அவன் தான் ஜெயிப்பான். நான் இல்லை, நான் 2 ரவுண்டு ஓடிட்டேன், என்னால் முடியல, உக்காந்துட்டா முடியாது. நான் 10 ரவுண்டு ஓடிட்டேன், ஆனால் என்னால் முடியல, நான் கொஞ்சம் படுத்துக்கிறேன், எனக்கு கப்பு கொடுங்கன்னா முடியாது. ஆனால் உட்காராம படுக்காம கடைசி வரைக்கும் யார் ஓடிக்கொண்டிருக்காங்களோ அவங்க தான் அந்த பரிசை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பொதுவாக இந்த மதங்களை எப்படி மார்க்கத்தை 2 பிரிப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று யூத மார்க்கம். என்னது? யூத மார்க்கம். 2வது கம்யூனிசம். 3வது புத்த மதம். 4வது கிறிஸ்தவம். 4வது கிறிஸ்தவம். 5வது இஸ்லாமியம். இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எல்லாருமே வந்தாங்க. எல்லாருமே தன்னுடைய நல்ல ஆலோசனைகளை, நல்ல போதனைகளை இந்த உலகுக்கு சொன்னார்கள். யூத மார்க்கத்தை பார்க்கும் பொழுது ஆபிரகாமை அவங்க ரொம்ப நம்பினாங்க. ஆபிரகாம் மரித்தான், ஆனா என்ன ஆகல? எழுந்து வரவில்லை. ஆபிரகாம் கல்லறை இருக்கு. கம்யூனிஸ்டத்தை உருவாக்கின கம்யூனிஸ்ட் அவரும் நல்ல காரியங்கள் எல்லாம் சொன்னார், ஆனா அவரும் மரித்தார். புத்த மதத்தை ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்ன புத்தர் நல்ல கோட்பாடுகளை சொல்லி, நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை வழிநடத்தினார். ஆனா அவரும் மரித்தார்.
இஸ்லாத்தை நம்பிக்கொண்டிருக்கிற முகமது நபி அவர் மூலமாய்த்தான் இந்த இஸ்லாத்து உருவாதுன்னு சொல்லி நம்பி இருக்கிற அவர்களும் நம்பினாங்க, அவரும் மரித்தார். ஆனா யாருமே என்ன பண்ணல, திரும்ப எழுந்து வரல. அவங்க நம்பிக்கைக்கு உயிர் ஊட்டும்படியா யாரும் என்ன பண்ணல, எழுந்து வரல. இயேசு மாத்திரமே உயிரோடு கூட எழுந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னவங்க எல்லாருமே மரித்தார்கள். ஆனால் சொன்ன இயேசு மாத்திரம் தான் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அப்போ அவர் மாத்திரம்தான் அவர் உயிர் தெழுந்தால் எதற்கு அப்படின்னா அவர் நிற்கும்படியாக உயிர் தெழுந்தார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்படி வாசிக்கூடாது. பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதை தொழுது கொள்ளுகிறவர்களையும் என்ன பண்ண, நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக. இப்போ ஒரு தூதன் என்ன பண்றான், அவங்கிட்ட ஒரு கைக்கோல் கொடுக்குறான். கைக்கோல்னா ஸ்கேல கொடுக்குறான். எதுக்கு அப்படின்னா ஆலயத்தை அளக்கும்படியாய், அளக்குகிற அவன் என்ன பண்றதுமா, தூங்கிட்டு இருக்கான், படுத்துட்டு இருக்கான். இப்ப அங்க வசனம் சொல்லுது, நீ எழுந்து, நீ என்ன பண்ணு, நீ எழுந்து என்று சொல்லப்படுகிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, அளக்க வேண்டியவன் என்ன பண்றான், படுத்துட்டு இருக்கான். அப்போ படுத்திருக்கும் போது என்ன செய்ய வேண்டிய காரியங்கள் அங்கே செய்யப்பட மாட்டாது. யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. யுத்தம் என்னது, ஓய்ந்ததுனால தேசம் எப்படி இருக்கான், அமைதலாயிற்று. யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல. அதே யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே தேசம் அவர்கள் வசமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தம் ஓய்ந்ததினால தேசம் அமைதலா இருந்துச்சுன்னு சொல்லி. இப்ப தேசம் அவர்கள் கையில அவர்களுக்கு வசமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தை கர்த்தர் அவங்க கையில கொடுத்துட்டாரு. இப்ப இந்த தேசத்தை அவங்களை என்ன செய்ய வேண்டும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். என்ன பண்ணும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களை நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அசதியா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க, சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியவங்க என்ன பண்றாங்களா, அசதியா இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, சுதந்திரித்துக் கொள்பவர்கள் என்ன செய்யணும் என்று வாசிங்க. உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை. ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீங்கள் இந்த மலை அடிவாரத்தில் தங்கி இருந்தது போதும். இப்ப நீங்க பிரயாணப்பட்டு போங்க, இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும்
அவர்களுக்கு பின்வரும் அவர்களை சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்து, இப்போ நீங்க சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ மலை அடிவாரத்திலே இருந்துட்டு இருந்தா சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. நீ எழுந்தால் மட்டும்தான் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அதுதான் அந்த உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியம். எழுவது எதற்கு அப்படின்னா, நல்லா புரிந்துங்க. நான் எழுந்து எதிர்த்து நிற்க, நான் சகித்து நிற்க, நான் முடித்து நிற்க, நான் தொடர்ந்து நிற்க, நான் எழும்ப வேண்டும். எனக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த வாக்குத்தத்த தேசத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் படுத்திருந்தாலோ நான் அமர்ந்திருந்தாலோ முடியாது. நான் எழுந்து நிற்க வேண்டும். எழுந்து நின்று நான் பிரயாசப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுதல் என்பது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறது. உயிர்த்தெழுதல் இந்த வார்த்தை தான் கிறிஸ்துவத்திற்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை, ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு வருகிறது. மற்ற எல்லாமே மரித்தது, கிறிஸ்தவம் மாத்திரம்தான் உயிர்த்தது, உயிரோடு கூட இருக்கிறது என்பதை நாம சொல்ல முடியும். ஆமென், அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் பற்றிய நம்பிக்கையை நீ உனக்குள்ள என்ன எப்படி கொண்டு வர வேண்டும் அப்படின்னா, வாசிங்க யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். யோபு 19:25. யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் நான் என்ன பண்றேன்? அறிந்திருக்கிறேன். முதல்ல இந்த உயிர்த்தெழுதல் பற்றி உனக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, நீ முதல்ல விசுவாசிக்கணும். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு நஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் என் வாழ்க்கையில வந்தாலும், இந்த பிரச்சனையோ இந்த போராட்டமோ என்னை என்ன செய்வாது? என்னை அழித்து விடாது. நான் இதிலே எழுந்து நிற்கும்படியாய் கர்த்தர் நிச்சயமாய் என்னை எழுப்பி நிற்க வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். யோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, யோபுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன அப்படின்னா, எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுப்பா, இந்த பிரச்சனையில ஒருவேளை நான் மரித்தாலும் சரியா, என்ன தேவன் அப்படி விட மாட்டாரு. என்ன கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எழுப்புவார். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். அந்த தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு போராட்டம் இருக்கிறது, ஒரு 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 துக்கம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில நாம விழுந்துட மாட்டோம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நாம எல்லாரும் எழும்பி நிற்போம். காரணம் என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறாரு. சோ அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த பிரச்சனைகள் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஆமென். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான என்ன பண்றாரா? புரியுதா உங்களுக்கு? அதனால்தான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொன்னது காரணம் என்ன அப்படின்னா, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர்
இந்த சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கு அப்படின்னா வழியை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, ஐயோ எனக்கு இந்த போராட்டம் வந்துருச்சு, ஐயோ இந்த வேதனை வந்துருச்சு, இந்த பிரச்சனையில இந்த போராட்டத்துல இந்த வேதனையில நான் என்ன பண்றேன்? பேதுரு சொன்னது போல, ஐயரே நாங்கள் மடிந்து போவது உங்களுக்கு கவலை இல்லையா? அலைகளும் காற்றும் கொந்தளித்து இந்த எங்கள் படகுல வந்து மோதுகிறதே, எங்களுடைய படகு உடைய போகிறது, நாங்கள் மடிய போகிறோம் என்று உங்களுக்கு கவலை இல்லையா? அன்னைக்கு பேதுரு கேட்டது போல இன்னைக்கு நாம நம்மில் அநேகர் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம் மீட்பர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். அதனால உங்களுக்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கை அவர் உண்டு பண்ண வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அது முதலாவது நீ விசுவாசிக்கணும். என்ன பண்ணும்? என் மீட்பர் எப்படிப்பட்டவராக இருக்காரு? உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்தது எதற்கு அப்படின்னா, உட்காரவோ இல்லை படுக்கவோ அல்ல, அவர் நித்தியம் வரைக்கும் எழுந்து நிற்கும்படியாய், என்னை எழுந்திருக்க பண்ணும்படியாய் அவர் எழுந்திருக்கிறார். ஆமென். அதனால எனக்கு வருகிற இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இதில் நான் அமிழ்ந்து விட மாட்டேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதை விசுவாசி. இரண்டாவது, தானியேல் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. இங்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் ஆகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும், நித்திய அழிவுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? எழுந்திருப்பாங்க. அப்ப இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? இந்த பூமியில வாழ்கிறவர்கள் ஒரு நாள் மரிப்பாங்க. மரித்தவர்கள் ஒரு நாள் எழுந்திருப்பாங்க. அந்த எழுந்திருக்கிறவர்கள் ஒருவர் நித்தியத்துக்கும் நித்திய வாழ்வுக்கும், ஒருவர் நித்திய அழிவுக்கும் ஏற்றுப்பாங்க. எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் உண்டு. உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் என்ன உண்டு? அந்த உயிர்த்தெழுதல் உண்டு. ஆனால் அங்கே வித்தியாசம் உண்டு. என்ன? ஒன்று, கிறிஸ்துவை அறிந்தவர்கள் நித்திய வாழ்வுக்கும், கிறிஸ்துவை மரிதலித்தவர்கள், அதை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நித்திய அழிவுக்கும் எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. இதை நம்ம என்ன சொல்லணுமா? இதை உரக்கமாய் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இதை உபதேசிக்கணும். முதலாவது இந்த உயிர்த்தெழுதலை நீ விசுவாசிக்கணும். இரண்டாவது, நிச்சயம் ஒரு நாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் அப்படின்னு மற்றவர்களுக்கு நீ உபதேசிக்கணுமா? நீ அமைதியா இருக்கக்கூடாது. வசனம் அதான் சொல்லுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம வாசிச்சோம். யாரெல்லாம் இந்த உயிர்த்தெழுதலை பத்தி சொல்றாங்களோ அவங்களுக்கு நித்திய கிருபை உண்டாயிருக்கும், பூரண கிருபை உண்டாயிருக்கும். இந்த உயிர்த்தெழுதலை நீ விசுவாசிக்கணும். இந்த உயிர்த்தெழுதலை அநேகருக்கு நீ உபதேசிக்கணும். ஆமென். நிச்சயம் ஒரு நாள் நடக்குங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் இன்னைய வரைக்கும் நடந்து கொண்டு வருகிறது. அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை என்ன பண்ணும்? அநேகருக்கு உபதேசிக்கணும். ஒரு நாள் வரப்போது, நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். அன்னைக்கு நீ கடவுளோடு கூட நித்தியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உயிர்த்தெழுதலை நீ நம்பணும். இந்த உயிர்த்தெழுதலை நீ நம்பலாம் அப்படின்னா நித்திய அழிவுக்கு போயிடுவேன். அதனால இந்த உயிர்த்தெழுதலை என்ன பண்ண? நம்பணும், நீ உபதேசிக்கணும். மூன்றாவது வாசிங்க.
யோவான் 6ஆம் அதிகாரம் 39-40. ம் 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 அவன் நித்திய ஜீவனை நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என்னை அனுப்பினவருடைய சுத்தமாய் இருக்கிறது. 44ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்ன பண்ண மாட்டான், என்னிடத்துல வரமாட்டான். மூன்றாவது, நமக்கு ஒரு உறுதிப்பாடு வேணும். என்ன அப்படின்னா, நிச்சயமா அவர் திரும்பி வருவார். முதலாவது அந்த உயிர்த்தெழுதலை நீ விசுவாசிக்கணும். இரண்டாவது அந்த உயிர்த்தெழுதலை அநேகருக்கு நீ உபதேசிக்கணும். ஒரு நாள் நிச்சயம் உயிர்த்தெழுதல் நடக்கும், உனக்கும் எனக்கும் நடக்கும். இரண்டாவது, இந்த தேவன் உயிரோடு எழுந்து போன அந்த தேவன் நிச்சயம் ஒரு நாள் வருவார் என்ற உறுதிப்பாடு உனக்கு வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு உதாரணமாக 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 24. சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத் என்னும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். வாசிக்கும் பொழுது தயவு செய்து நிறுத்தி நிதானமா வாசிங்க. நிறுத்தி நிதானமா வாசிக்கல அப்படின்னா அர்த்தம் மாறிடும். புரியுதா? நீங்க வாசிக்கிறது சவுல் ராஜா இல்ல, மேவிபோசேத் ராஜா மாதிரி ஆயிடுது. வாசிங்க, நிறுத்தி வாசிங்க. சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத் ராஜாவுக்கு, சவுலின் குமாரனாகிய மேவிபோசேத் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோடு திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை என்ன பண்ணவில்லை, அப்புறம் துவைக்கவும் இல்லை. இந்த மேவிபோசேத் ராஜாவாகிய தாவீது தன்னுடைய மகனுக்கு பயந்து அவன் அவன் தன்னுடைய இந்த அரண்மனை விட்டு ஊரை விட்டு ஓடி போன போது அந்த ராஜா திரும்ப வரும் வரை, சொல்லுங்க, இவன் என்ன பண்ணலையா, கால கழுவுல, தாடியை சிறைக்கல, வஸ்திரத்தை துவைக்கல. இவன் இப்படி இருப்பத தாவீது கிட்ட ஒருத்தன் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் உனக்கு விரோதமா இவன் இருக்கிறான், அவனை குறித்து ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் சொல்லப்படுகிறது. ஆனா இதை கேட்ட தாவீது இவனுக்குரிய சொத்துக்களை என்ன பண்றான், இன்னொருத்தருக்கு எழுதி வச்சிடறான். இந்த மேவிபோசேத் இந்த ராஜாவுக்காக அவன் திரும்பி வரும் வரைக்கும் இவன் கால கழுவுல. இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஒரு நொண்டி. இவனை தூக்கிட்டு ஓடும் பொழுது கீழே விழுந்து அவன் காலில் அடிபட்டு அவன் கால் முடமாய் விட்டது. அந்த ராஜா வரும் வரைக்கும் இந்த காலை கழுவுல. யூதவர்கள் பார்த்து வைங்க அப்படின்னாக்கா, வீட்டுக்குள்ளே போகும்போது அப்படின்னா காலை கழுவுனாதான் வீட்டுக்குள்ளே போவான், காலை கழுவுனாதான் வீட்டுக்குள்ளே போக மாட்டான். இப்போ இந்த ராஜாவாகிய தாவீது அவன் திரும்ப வர வரைக்கும் வீட்டுக்குள்ள போவதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. ரெண்டாவது, தாடியை சிறைக்கல. யூதர்கள் வேற யாரையாவது போய் பார்க்கணும் அப்படின்னா அவங்க
சவரம் பண்ணாம என்ன பண்ண மாட்டாங்க, யாரையும் போய் பார்க்க மாட்டாங்க. யோசேப்பை என்ன பண்ணாங்க, ராஜா கூப்பிடுறான்னு சொன்னாங்களா, பார்வோன் கூப்பிடுறான்னு சொன்னாங்களா, கூப்பிட்ட உடனே என்ன பண்றாங்க, யோசேப்புக்கு சவரம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஏன்னா ராஜாவுக்கு முன்னாடி போய் நிக்கணும் அப்படின்னா அவன் எப்படி நிக்கணும், நல்லா கிளீன் ஷேவ் பண்ணிட்டு அவன் எப்படி இருக்கணும், போய் கம்பீரமா நிக்கணும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். மூன்றாவது, அவன் வஸ்திரத்தை என்ன பண்ணல, வஸ்திரத்தை கூட துவைக்கல பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவன் அந்த ராஜாவின் மீது அவன் அக்கறை கொள்ளுவனாக இருக்கிறான். ஆனா அந்த ராஜா என்ன பண்ணிட்டான், தனக்காக ஒருத்தன் வீட்டுக்கு கூட போகாம இருக்கிறான். ஆனா அந்த ராஜா இன்னொருத்தர் வீட்டுக்குள்ள போயிட்டான். உரியாவின் மனைவி வீட்டுக்குள்ள போயிட்டான், உரியாவின் வீட்டுக்குள்ள போயிட்டான். ஆனா அவன் தப்பானவனா இருக்கிறான். ஒரு பக்கம் அவன் தேவனுக்கு பிரியமானவன் தான், ஆனா இன்னொரு பக்கம் அவன் தப்பான எண்ணம் கொண்டு உரியாவின் வீட்டுக்குள்ள போனான் பார்த்தீங்களா. ஆனா அவனை நம்பி இருக்கிற இந்த மேவி போசேத் அவன் திரும்ப வரும் வரை காலை கழுவாம, ஷேவ் பண்ணாம, வஸ்திரத்தை பண்ணாம அவனையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நாம எப்படி இருக்கணும், அந்த மேவி போசேத்தை போல நம்ம ராஜா திரும்ப வர வரைக்கும் அவரை நோக்கி காத்து கொண்டிருக்கிறவளாய் காணப்படணும். அல்லேலூயா. ஆனா நமக்கு என்ன தெரியுமா, இந்த பூமியில பணம் வேணும், பங்களா வேணும், வீடு வசதி வேணும், நல்ல அந்தஸ்தா இருக்கணும், இதுக்காகத்தான் தேவனை நோக்கி பார்க்கிறோமே ஒழிய அந்த வருகையை எதிர்பார்த்து இருக்கிறவர்களாய் நாம் காணப்படவில்லை. நீ விசுவாசிக்கு இரு, அவரை குறித்து உபதேசித்திரு, அதே நேரத்தில் அவருடைய அந்த வருகை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வருகையை எண்ணி ஒரு உறுதிப்பாடோடு கூட இரு, நிச்சயம் அவர் வருவார். அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக விசுவாசமாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் உண்டு, இல்லாதிருந்தால் சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் அதை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்துல, புரியுதா உங்களுக்கு, நிச்சயம் அவர் போனாரா, திரும்ப வருவாரு, வந்து உங்களை என்ன பண்ணுவாரு, உங்களை அழைத்து கொண்டு போவாரு. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவர் அப்படியே எழும்பு போவதை அப்படியே வானத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு சத்தம் வரும், நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, அவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே அவர் திரும்ப வருவார். ஆமென். இந்த உறுதிப்பாடோடு கூட நாம் இருக்கணும். இந்த உயிர்த்தெழுத நாளில் நீங்க எழுந்து நிற்பவர்களாக நீங்க இருக்கணும். இந்த உயிர்த்தெழுத நாளை நீங்க விசுவாசிக்கணும். இந்த உயிர்த்தெழுத நாளை நீங்க மற்றவங்களுக்கு உபதேசிக்கணும். இந்த உயிர்த்தெழுதல ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். என்ன அப்படின்னா, எப்படி அவர் ஏறி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். ஆமென். இதுதான் உயிர்த்தெழுது. ஆனா நடக்கிறது என்ன, சம்பவிப்பது என்ன, பேசப்படுவது என்ன? வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 17:32. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 32வது வசனம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் என்ன சொல்ல, அதை நீ சொல்றத இன்னொரு தடவை கேட்போம். புரியுதா உங்களுக்கு? என்ன அப்படின்னா,
இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும் பொழுது சில பேர் என்ன பண்றாங்க? இகழ்றாங்க, பரியாசம் பண்றாங்க. சில பேர் அப்புறம் கேட்போன்றாங்க. உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று, மரித்த இயேசு உயிரோடு எழுந்தார். அத பவுல் உபதேசிக்கும் பொழுது, பவுல் அதை விசுவாசித்து அதை மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது சில பேர் பரியாசம் பண்றாங்களா? சில பேர் என்ன பண்றாங்களா? பரியாசம் பண்றாங்க. சில பேர் அப்புறம் கேட்கிறேன்னு சொல்றான். இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 22:23. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் வந்து, போதகரே, அப்போ சதுசேயர் என்ன சொல்றான் அப்படின்னா உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்றான். ஒருத்தவங்க பரியாசம் பண்றாங்க, ஒருத்தவங்க இல்லைன்னு சொல்றாங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சில பேர் கேள்வி கேட்கிறான். சில பேர் என்ன பண்றான்? கேள்வி கேட்கிறான். உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றுமா? அதை நீ விசுவாசி, அதை மற்றவர்களுக்கு உபதேசி, நீ உறுதியாகிரு, ஒரு நாள் திரும்ப அவர் வருவார் என்று சொல்லி. ஆனா ஒரு சிலருக்கு இந்த உயிர்த்தெழுதல் குறித்து என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. அதனால பரியாசம் பண்றான். சில பேர் இல்லைன்னு சொல்றான், சில பேர் கேள்வி கேட்கிறான். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எப்படி அப்படி சொல்லி. யார் கேள்வி கேட்குறாங்களோ, யார் பரியாசம் பண்ணுறாங்களோ, யார் இல்லைன்னு சொல்கிறாங்களோ, அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. நீ முதல்ல விசுவாசி, நீ முதல்ல உபதேசி, நீ முதல்ல நம்பு. நிச்சயமா அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அவர் திரும்ப வருவார், என்னை வந்து கொண்டு போவார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு செய்தி அதான். என்ன? நான் விசுவாசிக்கணும், நான் அதை உபதேசிக்கணும், நான் அதை நம்பணும். நிச்சயம் எழுந்து போற திரும்ப வருவார். ஒருத்தன் பரியாசம் பண்ணலாம், ஒருத்தவங்க இல்லைன்னு சொல்லலாம், ஒருத்தவங்க கேள்வி எழுப்பலாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீ நம்புனா நம்பு, நான் நம்புறேன். அல்லேலூயா. சில வேலைகளில் சொல்லுங்க, சில நேரத்தில் நாம சொல்றத அவன் நம்பவே மாட்டான். என்ன பண்ண மாட்டான்? இப்ப அவங்ககிட்ட போய் இப்படி ஆக்கும், அப்படி ஆக்கும், அப்படி சொல்லுதாக்கும், இப்படி சொல்லுதாக்கும், இதெல்லாம் வேண்டாம். இந்த டிபேட் பண்ற வேலையே வேண்டாம். நான் நம்புறேன், சொல்லுங்க, நான் நம்புறேன் கிறிஸ்து எனக்கு மரித்தார், கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்குள்ள வாசம் பண்றார். ஒரு நாள் அவர் வருவாரு, வந்து என்னை அழைத்து கொண்டு போவார். இதை நான் நம்புறேன். இத நீ நம்புனா நம்பு ராஜா, அவ்வளவுதான். சொல்லிட்டு போயிடுங்களேன். நீ அதுக்கப்புறம் அவன் நம்புனா நம்புறான், நம்பலன்னா போறான். ஏன்னா உயிர்த்தெழுதல் நிச்சயம் நடக்கும், நித்திய ஜீவனுக்கென்று நடக்கும், நித்திய அழிவுக்கென்று நடக்கும். நம்புறவங்க நித்திய ஜீவனுக்கென்று எழும்புவாங்க, நம்பாதவங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் உயிர்த்தெழுதல். அதை விசுவாசி, அதை உபதேசி. ஒரு நாள் அவர் வருவாரு, என்னை அழைத்து கொண்டு போவார். இதனை உறுதியாய் நம்பு. இதான் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. அதே நேரத்தில் இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை சொல்லுது. நீங்கள் முழுவதுமாய் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லுகிற காரியங்களை மாத்திரம் வாசிங்க, நாம் முடிக்கலாம். முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி
அது மாதிரி என்ன பண்ணா உட்கார்ந்தான். இந்த வசனத்தை நீங்க மார்க்கு 16ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனம் வாசிங்களேன். 2 முதல் 4. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் முடிய. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்துல வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக யாரு புரட்டுவா அப்படின்னு அந்த பெண்கள் ஒருத்தரோட பேசிட்டு வராங்க பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க, அந்த கல்லறையில வச்சுட்டாங்க. இப்போ அந்த கல்லறையில இயேசு போய் பார்க்கணும். இப்ப கல்லறையில இயேசு போய் பார்க்கணும்னா அந்த கல்லறையில மூடப்பட்டிருக்கிற அந்த கல்லை, அந்த மூடிய யாராவது ஒருத்தர் என்ன பண்ணும்? பெண்களால அதை என்ன பண்ண முடியாது, நகர்த்த முடியாது. இப்ப நமக்காக யாரு புரட்டுவா அப்படின்னு இந்த பெண்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கொண்டு போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கிற இந்த பிரச்சனை, இந்த பயம், இந்த போராட்டம், இந்த பலவீனம், நம்முடைய எதிர்பார்ப்புகள், இதையெல்லாம் எனக்காக யார் வந்து செய்வா? எனக்காக யார் வந்து பரிதவிப்பா? எனக்காக யார் வந்து எனக்கு வந்து பேசுவா அப்படின்னு நீங்களும் நானும் என்ன பண்றோம்? இப்படிதான் அந்த பெண்கள் பேசிக்கொண்டிருக்கிறது போல நாமளும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா நடந்தது என்ன? அவர்கள் இயேசுவை பார்க்கும்படிக்கு அந்த கல்லறையுடைய கல் புரட்டும்படியாய் தேவ தூதன் அங்கு இறங்கி வந்து புரட்டினான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உனக்காக எனக்காக நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படியாய், கல்லை புரட்டும்படியாய் நமக்காக பரலோகத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வருவாங்க. ஆமென். பேதுரு என்ன பண்ணா, சிறைச்சாலையில அவங்க போடப்பட்டிருந்தாங்க. இப்ப சிறைச்சாலையில இருக்கிற அந்த பேதுரு கைகளும் கால்களும் இடுப்பு இந்த அறைகளும் கட்டப்பட்டு இருக்கிற அந்த பேதுருவை அவனை அங்கிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வரும்படியாக அந்த இடத்துல யார் போனது? தூதன் கடந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. தூதன் கடந்து போன அவனை எப்படி விடுவித்தானோ அதே போல உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படியாய் ஒரு தூதனை கர்த்தர் நிச்சயம் கட்டளையிடுவார். கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அடுத்தது மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்க பயப்படாதிருங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன். அவர் இங்கே இல்லை. தான் சொன்னபடியே என்ன பண்ணாரா? இது அப்படியே மார்க் 16ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களை வாசிங்க. பிரவேசித்து வெள்ளை அங்கை தரித்தவனாய் இருந்த வாலிபனை கண்டு அவங்க பயந்தாங்க. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று. அவரை தேடுறீங்க. அவர் என்ன? அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில அந்த பெண்களை போல ஒரு விதமான கலக்கம், நமக்காக நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ண திருப்பி கொள்ளுவது யார், நமக்காக உதவி செய்வது யார் என்று சொல்லி நீங்க அங்கலாய்த்து கொண்டிருப்பீங்க. நமக்காக உதவி செய்வதற்கு ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். இப்போ அந்த இடத்துல கல் புரட்டப்பட்டது. இப்போ புரட்டப்பட்ட இடத்துல இருந்து தூதன் சொல்றான், அவர் அங்கே இல்லை. சொல்லுங்க. உலகத்திலேயே காலியா இருக்கிற கல்லறை இயேசுவின் கல்லறை மட்டும்தான். உலகத்திலேயே காலியா இருக்கிற கல்லறை இயேசுவின் கல்லறை மட்டும்தான். மற்ற எல்லா கல்லறையிலும் எலும்பு கூடுகள் இருக்கிறது. ஆனா இயேசுவின் கல்லறையில் அங்க இல்லை. இப்போ இந்த செய்தியை கேட்ட அவர்கள் எப்படி போனாங்களாம்? பயத்தோட போனாங்க, நடுக்கத்தோட போனாங்க. இப்ப நடுக்கத்தோட பயத்தோட போகிற அவங்களுக்கு ஒரு செய்தி உரைக்கப்படுகிறது. என்ன? அவர் அங்கே இல்லை. ஆமென்.
அவர் என்னங்க அங்கே இல்லை. மூன்றாவது வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 28 அவர்கள் போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு, நல்லா புரிந்து கொள்ளுங்க, இப்போ இவங்களுடைய வருத்தம் என்ன? எனக்காக யாரு கல்ல புரட்டுவா? இவங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது, இயேசு அங்கே இல்லை. இப்ப அந்த பயத்தோட திகிலோடு கூட இப்ப கடந்து போகும் பொழுது இயேசு அவர்கள் இடைபெறார் பாருங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம படுகிற வேதனை, நம்ம படுகிற துக்கம், நம்ம படுகிற போராட்டம், நம்ம படுகிற நிந்தனைகள், இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அல்ல. அவர் யார்? நம்முடைய பிரச்சனைகளுக்கு நடுவில் இடைப்பட்டு அதில் இருந்து விடுதலையை கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உன் பிரச்சனையை பார்த்து கொண்டு இருக்கிறவர் அல்ல, உன் வேதனையை பார்த்து கொண்டு இருக்கிறவர் அல்ல, உன் இல்லாமையை பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல. அந்த பிரச்சனை மத்தியில் அவர் இடைப்பட்டு உனக்கு உதவி செய்வார். எம்மா ஒரு சீஷருக்கு இடைப்பட்டார், நிச்சயமா உங்கள் மத்தியில் இடைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிங்க அடுத்தது மத்தேயு சுவிசேஷம் 28 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவளுக்கு என்ன பண்ணுங்க. இப்ப நான்காவது என்ன தெரியுமா? நீங்கள் போய் சொல்லுங்கள். போய் என்ன பண்ணுங்க? உனக்காக யாரு கல்லு புரட்டவா நினைக்கிறியா? உனக்காக யார் ஒரு பிரச்சனையை தீர்ப்பா நினைக்கிறியா? நல்லா கவனி. அப்படின்னா இயேசு கிறிஸ்து நிச்சயமா என்ன பண்ணுவாரு? உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுப்பார். இப்ப அந்த தீர்வை கொடுத்த அந்த இயேசுவை பற்றி நீ போய் சொல். என் பிரச்சனையில, என் வேதனையில, என் துன்பத்தில், என் இயலாமையில், என்னுடைய எதிர்பார்ப்புல நான் ஏங்கி கொண்டு இருக்க போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர் தந்த அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு உள்ளே வந்து என் வாழ்க்கையில் அவர் இடைப்பட்டு இதில் எல்லாவற்றில் இருந்தும் என்னை விடுவித்து என்னை காத்தா என்று போய் சொல். ஆமென். அல்லேலூயா. இதாங்க உயிர்த்தெழுந்த நல்ல செய்தி. ஆமென். நீ விசுவாசி, அதை உபதேசி, நீ அதை நம்பு. மற்றவங்க என்ன சொல்றான் ஏது சொல்றான் நீ கவலைப்படாத. நீ நம்பு, நீ விசுவாசி. என்ன? இந்த உயிர்த்தெழுந்த இயேசு என் வாழ்க்கைக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. என் பிரச்சனை எதுவாயிருந்தாலும், என் வேதனை எதுவாயிருந்தாலும், என் தேவைகள் எதுவாயிருந்தாலும், அது எல்லாவற்றிற்கும் எனக்காக இன்னொருத்தரை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் இயேசு எதிர்பட்டு என் தேவைகளை சந்தித்து என் பிரச்சனைகளை என்னிலிருந்து எடுத்து போட்டு என்னை விடுதலையாக்கி, எப்படி அப்போஸ்தலனாகிய பேதுரை அவன் வெளியே கொண்டு வந்தாரோ அதே போல ஒரு நாள் நிச்சயம் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென், ஆமென். நான் போய் தைரியமாய் சொல்லுவேன், என் இயேசு ஜீவித்திருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர், யோபு சொன்னாங்க, என் மீட்பு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லு. ஆமாம். அதே போல தான் நீங்களும் நானும் நிச்சயம் சொல்லணும், சொல்லுவோம். அதனை விசுவாசித்தால் நிச்சயம் சொல்லுவாய். ஆமாம். உயிர்த்தெழுந்த நல்ல நாளில் நாம் அதைத்தான் நம்பணும், அதைத்தான் சொல்லணும், அதைத்தான் செய்யணும். ஆமாம். சும்மா ஆண்டவர் உயிர்த்தெழுந்தான்னு சொல்றதுக்கு இல்லை. உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கணும், உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் சொல்லணும். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு நாள் நிச்சயம் வருவார், என்னை அழைத்து கொண்டு போவார்.